இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் அனைத்தும் கூகுள் வழி மூலமாகவும் சோசியல் மீடியா பக்கங்களில் இருந்தும் திரட்டப்பட்டதாகும். இந்த வீடியோவில் வரும் தகவல்களில் ஏதாவது பிழைகள் இருப்பின் அதனை மன்னித்துக் கொள்ளவும். தமிழ் சினிமாவில் நடிகராகவும் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் ஜெயித்து ஜொலிக்கின்ற நடிகர் சசிகுமாரின் சினிமா பக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். சசிகுமார் சினிமாவில் இயக்குனராக விரும்பி முதலில் இயக்குனர் பாலாவிடம் உதவி இயக்குனராக சேது படத்தில் 1999ஆம் ஆண்டு பணியாற்றினார். அதேபோல் இயக்குனர் அமீர் அவர்களிடமும் 2008 பருத்திவீரன் வரை உதவி இயக்குனராக கடமையாற்றி வந்திருந்தார். இவ்வாறு உதவி இயக்குனராக பணியாற்றிய அதே நேரம் அத்திரைப்படங்களில் சில காட்சிகளிலும் தனது தலையை காட்டி சென்றிருந்தார். குறிப்பாக சேது படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய போது அந்த படத்தில் விக்ரம் நம்பராக ஒரு சில காட்சிகளில் சசிகுமார் தோன்றியிருப்பார். இவ்வாறு உதவி இயக்குனராக பணியாற்றிய சசிகுமார் 2008ஆம் ஆண்டு அமீரின் பருத்திவீரன் திரைப்படத்திலும் உதவி இயக்குனராக பணியாற்றி வந்தார். இப்பருத்திவீரன் திரைப்படம் சில காரணங்களினால் தாமதமாக உடனடியாக தனது பட வேலைகளை துவங்குவதற்காக பருத்திவீரன் திரைப்படத்தில் இருந்து விலகி தனது சுப்பிரமணியம் திரைப்படத்துக்காக முழு மூச்சாக இயக்குனராக அவதாரம் எடுத்தார். சசிகுமார் தனது முதலாவது திரைப்படத்தின் மூலமே தன்னை தமிழ் சினிமாவில் சிறந்த ஒரு இயக்குனர் என்றதை நிரூபித்ததை தொடர்ந்து தனது அடுத்த திரைப்படத்தை தொடங்குவதற்கு முன்னமாக தனது நண்பரான சமுத்திரக்கனியின் அடுத்தடுத்து 3 திரைப்படங்கள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அவரது 4வது திரைப்படமான நாடோடிகள் திரைப்படத்தில் இவர் ஹீரோவாக அறிமுகமானார். இத்திரைப்படம் சமுத்திரக்கனிக்கும் சசிகுமாருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு வெளியாகிய நாடோடிகள் படத்தின் வெற்றியை தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு மீண்டும் தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்ததோடு தனது 2வது திரைப்படத்தையும் இயக்கினார். இந்த திரைப்படத்தின் பெயர்தான் ஈசன். இந்த திரைப்படத்தில் வைபவ், சமுத்திரக்கனி உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் பெரிய அளவு வெற்றியை பெறவில்லை. ஆனால் இந்த திரைப்படத்தின் பாடல்கள் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுதான் சசிகுமார் இயக்கிய கடைசி படமாகவும் அமைந்தது. தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு இயக்குனர் பிரபாகரன் இயக்கத்தில் சசிகுமார் நடித்து சூப்பர் ஹிட் ஆகிய திரைப்படம்தான் சுந்தரபாண்டியன். இந்த திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அதே வருடம் குட்டி புலி என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் ஓரளவு அவருக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் முழு நேர ஹீரோவாகவே நடிக்க தொடங்கினார். தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு பிரம்மன் என்ற திரைப்படத்திலும் பாலாவின் இயக்கத்தில் தாரதப்பட்டை என்ற திரைப்படத்திலும் நடித்ததோடு அத்திரைப்படத்தை ப்ரொடியூஸும் செய்திருந்தார். தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு தனது நண்பர் சமுத்திரக்கனி இயக்கிய அப்பா திரைப்படத்தை தயாரித்ததோடு அந்த திரைப்படத்தில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸாகவும் நடித்திருந்தார். மேலும் இதே வருடத்தில் கிடாரி, பலே வெள்ளியத்தேவா ஆகிய 2 திரைப்படங்களையும் தயாரித்து நடித்திருந்தார். இருந்த போதிலும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. வெற்றிவேல் என்ற ஒரு திரைப்படத்திலும் நடித்திருந்தார். இந்த வெற்றிவேல் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய கலெக்ஷனை செய்யாவிட்டாலும் இத்திரைப்படம் ரசிகர்களுக்கு பிடித்த திரைப்படங்களில் ஒன்றாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு கொடிவீரன் திரைப்படத்தையும் தயாரித்து நடித்திருந்தார். இதிலும் அவருக்கு எதிர்பார்த்த வெற்றி கிட்டவில்லை. தொடர்ந்து அடுத்த வருடம் 2018ஆம் ஆண்டு அசுரவதம் என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் அவருக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கவில்லை. தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு கென்னடி கிளப் ஆகிய திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் அவருக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கவில்லை. மேலும் 2019ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் நடித்த பேட்டை திரைப்படத்தில் மாலிக் என்ற கேரக்டரில் நடித்ததோடு என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலும் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு நாடோடிகள் 2
உடன்பிறப்பே ஆகிய 2 திரைப்படங்களிலும் நடித்தும் இந்த திரைப்படங்களும் அவருக்கு தோல்வி படங்களாக அமைந்தது. தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு வெளியாகிய எம்ஜிஆர் மகன் ராயவம்சம் ஆகிய 2 திரைப்படங்களும் மிகப்பெரிய தோல்வி படங்களாக இவருக்கு அமைந்தது. தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு கொம்பு வச்ச சிங்கம்டா, நான் மிருகமாய் மாற, காரி உள்ளிட்ட 3 திரைப்படங்கள் வெளியாகி 3 திரைப்படங்களும் அட்டர் ஃப்ளாப் ஆகியிருந்தது. அடுத்தடுத்து பல தோல்வி படங்களை கொடுத்த சசிகுமாருக்கு மீண்டும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது 2023ஆம் ஆண்டு வெளியாகிய அயோத்தி திரைப்படம். பெரிதும் எதிர்பார்ப்பு இன்றி வெளியாகிய இந்த திரைப்படம் ரசிகர்களின் நல்ல விமர்சனங்களை பெற்று இந்த திரைப்படம் அந்த வருடத்தின் மிகச்சிறந்த திரைப்படமாகவும் தேர்வாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அயோத்தி திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு இவரது 25வது திரைப்படமாக சூரி நடிப்பில் வெளியாகிய கருடன் திரைப்படத்தில் முக்கியமான மற்றும் ஒரு ஹீரோவாக நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக மாறியிருந்தது. மேலும் அதே வருடம் நந்தன் என்ற ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படத்திலும் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் பெரிதாக கலெக்ஷன் பண்ணாவிட்டாலும் நல்ல விமர்சனங்களை பெற்று இவர் ஒரு சிறந்த நடிகர் என்றதை வெளிச்சேர்த்திருந்தது இந்த திரைப்படம். இந்த திரைப்படங்களின் வெற்றியை தொடர்ந்து இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி இவரது நடிப்பில் வெளியாகிய டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ மட்டும் தியேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக மாறியிருக்கின்றது. தமிழகத்தில் மட்டும் 50 கோடி ரூபாய் வசூலை இன்று மட்டும் தாண்டி மிக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் சசிகுமார், சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் இயக்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு சசிகுமார் இப்போது நல்ல கதை தேர்வு உள்ள திரைப்படங்களில் நடித்து அசத்தி வருகின்றார். மேலும் இவருடைய நடிப்பில் ஃப்ரீடம் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் அப்கமிங்கில் வெளிவர இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது.